அழிந்து வரும் இந்திய கலாச்சார வாழ்வியல் பகுதி 6. ஃப்ரெஷ்ஷா காலையில குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே காதுக்கு பின்புறத்திலே 2 பெரிய துளசி இலைகளை வைக்க வேண்டும் என்று குருகுலத்திலே சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் செய்து கொண்டிருந்தது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் படையெடுப்பு செய்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காதுக்கு பின்னாடி பூ வைக்கிறாங்க, இலை வைக்கிறாங்க என்று நம் மக்களை பார்த்து கேலி செய்தவுடன் அதை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு தூக்கி போட்டதுதான் இன்னைக்கு அந்த பழக்க வழக்கமே போய்விட்டது. இது என்ன காதுக்கு பின்னாடி எதையோ ஒண்ணு வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஞ்ஞான விளக்கம். நம்ம உடம்புல இருக்கிற அந்த தோல் இருக்குல்ல, ஸ்கின், அத பல வகையா பிரிக்கிறாங்க. அதுல உடம்புல இருக்கிற தோல்லயே ரொம்ப மென்மையான தோல் 3 இடத்துல இருக்குது. ஒண்ணு இந்த கண்ணை சுத்தி இருக்கிறது, குறிப்பா கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த தோல். 2வது ஆண் உறுப்புக்கும் பெண் உறுப்புக்கும் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற தோல். 3வது காதுக்கு பின்புறம் இருக்கிற இந்த தோல். இதுல காதுக்கு பின்புறம் இருக்கிற தோல்ல ஒரு கூடுதல் விசேஷம். அது என்ன அப்படின்னு சொன்னா, காதுக்கு பின்புறம் இருக்கிற அந்த தோல்ல நீங்க என்ன வச்சீங்கன்னாலுமே அதை உடல் முழுவதுக்கும் அந்த தோல் வந்துட்டு பரப்பி கொடுத்துருமா, அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை கடவுளே வைத்திருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கு சளிக்கு ஜலதோஷத்துக்கு வந்துட்டு தைலம் தடவணும் அப்படின்னா நெத்தியில தடவும், மூக்குல தடவும், கழுத்துல கூட தடவலாம், இந்த பக்கம் தடவலாம், சைனஸ் இருக்கிற இந்த பகுதியில தடவலாம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க காதுக்கு பின்னாடி தடவுன்னு சொல்லுவாங்க. காதுக்கு பின்னாடி நம்ம தடவுனோம்னா கரெக்டா அது கிளியர் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா காதுக்கு பின்னாடி நம்ம தைலத்தை தடவனோம்னா அது கரெக்டா எங்கெங்க கொண்டு போகணுமோ அது கொண்டுட்டு போயிடும். சரி, ரோஜா பூவை காதுக்கு பின்னாடி வைக்கணும், மல்லிகை பூவை காதுக்கு பின்னாடி வைக்கணும், வச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பூவை வைக்கும் போது நம்ம உடல் முழுவதும் அந்த ரோஜா பூவுடைய கேரக்டர் என்ன, மல்லிகை பூவுடைய கேரக்டர் என்னன்னா காதல். அந்த காதல் இறைவன் மீது கோவிலை சுத்திட்டு இருக்கிறப்ப ஈஸ்வரா ஈஸ்வரா என்று அந்த ஈஸ்வரனுக்குள் மூழ்கி கோவிலை சுத்துவோம். அந்த பக்தி பரவசம் நமக்கு வரும் என்பதனால் காதுக்கு பின்னாடி ரோஜா பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். துளசி இலைய காதுக்கு பின்னாடி ஏன்டா வைக்கணும்? இளைஞர்கள்லாம் கேட்கலாம். அதுக்கு பேசாம நீங்க வாயிலேயே போட்டுட்டு தின்னுட்டீங்கன்னா மொத்தமா அது உடம்புக்குள்ளதானே போகுது என்றால், வாயுக்குள்ள போட்டு நீங்க தின்னீங்கன்னா அந்த துளசி இலையுடைய காரம் வரும். துளசி இலையில இருக்கிற விட்டமின், சத்து அதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள போகும். ஆனால் துளசி இலையில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? துளசி இலையில எந்த இலையிலுமே இல்லாத ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. அந்த பாசிட்டிவிட்டியை காதுக்கு பின்னாடி வைக்கும் பொழுது அந்த காதுக்கு பின்னாடி இருக்கிற தோல் அந்த பாசிட்டிவிட்டியை உறிஞ்சி உங்கள் உடல் முழுவதும் கொடுக்குது. எப்போ காலையில நீங்க குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சீங்கன்னா ஃபுல்லா நாள் முழுவதும் நீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க. எவனை வெட்டணும், குத்தணும், கோபம் அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருப்பீர்கள் என்பதை குருகுலத்தில் கண்டுபிடித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். கருவிகள் எதுவுமே இல்லாமல் மூதாதையர்கள் எப்படித்தான் இதையெல்லாம் கண்டுபிடித்தார்களோ இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். அவமானம், அசிங்கமான விஷயம் என்று தூர எரிந்து விட்டோம். மறுபடியும் இந்திய வாழ்வியலில் நம் இழந்த விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது நம் கையில் இருக்கிறது. தயவு செய்து இது அனைத்தையும் மீட்டெடுப்போம். வெட்கம் பார்க்க வேண்டாம், பிளீஸ்.